சூரிய தமிழ் தொலைக்காட்சிக்கு நான் தருகின்ற எனது மனித வாழ்வியல் சிந்தனையின் 87வது சிந்தனையிற்கு நுழைகின்றேன். இன்றைய சிந்தனைகளில் நான் உங்களோடு பகிர்கின்றது அந்நியர் தினம். இன்று இந்த அந்நியருக்கான ஒரு சிந்தனைகள், அந்நியரை எப்படிப்பட்டவர்கள் என்று ஒரு பார்ப்போம். அனைவருக்கும், எனது அன்னைக்கும், உலகத்தில் இருக்கின்ற அனைத்து தாய்மார்களுக்கும் எனது மன நிறைந்த அந்நிய தின வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு தொடர்கின்றேன். அதாவது, குழந்தைகளின் இதயத்திலும் வாயிலும் வரும் கடவுளின் பெயர்தான் தாய். அந்த தாய் என்று சொன்னால் இறைவனையே குடிக்கின்ற அவ்வளவு மனமுறி வருகின்றதுதான் அந்த தாய். இறைவன் தனது பிம்பமான தாயை படைத்தான். மண்ணில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தந்தை எடுத்துக்காட்டாக இருக்கின்றார், தாயோ எல்லாமுமாக இருக்கின்றார். இறைவன் தனது பிம்பமாக தாயை படைத்தான் என்றார். மண்ணில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தந்தை எவ்வளவு எடுத்துக்காட்டோ அதே போல தாய் எல்லாமுமா இருக்கின்றார் என்று மீண்டுமாக சொல்லுகிறேன். அம்மா என்ற சொல்லில் புதைந்துள்ள அர்த்தங்களும் தொனிகளும் ஆயிரம் ஆயிரம். அம்மா என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது அன்பின் தொடர் ஊற்று. தாய் சிறந்த கோயிலும் இல்லை என்ற வரிகளில் தாய்மையின் புனிதத்துவம், தாய்மையின் பெருமை, தாய்மையின் தியாகம் போன்றவற்றை எடுத்து காட்டுகின்ற, எடுத்து கூறுகின்ற வரிகளாக இருக்கிறது. அதாவது, மாதா, பிதா, குரு, தெய்வம் என நம் கலாச்சாரம் அந்நியர்களுக்குத்தான் முதலிடம் தந்திருக்கிறது மாதா. அவ்வகையில் அன்னையே நம் முதல் கடவுளாக இருக்கிறார். இந்த கடவுள்களை பற்றித்தான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என ஔவையார் தனது நீதி நூல்களில் ஒன்றான கொன்றை வேந்தனில் குறிப்பிட்டிருக்கின்றார். அன்னை தான் இவ்வுலகில் நமக்கு கிடைத்த விலை மதிப்புள்ள உறவாகும். பெண்கள் ஒரு தாயாக, ஒரு சகோதரியாக, தாரமாக, தோழியாக, இல்லத்தில் உள்ளவர்களை பக்குவப்படுத்தும் பாட்டியாக, வழிநடத்தி செல்லும் ஆசானாக எத்தனையோ பாத்திரங்களில் மிளிர்ந்தாலும் அன்னைக்கு ஈடாக எதுவுமே இல்லை. கூப்பிட்ட குரலுக்கு தன்னால் ஓடிவர முடியாது என்ற காரணத்தால் தான் இறைவன் தனது பிம்பமான தாயை படைத்தானோ என்று சொல்லுவார்கள். மண்ணில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தந்தை எடுத்துக்காட்டாக இருக்கிறார் என்றால் தாய் எல்லாமுமாகத்தான் இருக்கிறார். அன்பு, கருணை, பாசம், தியாகம் என அனைத்தையும் நமக்கு முழு மனதோடு தரும் அன்னையின் உழைப்பையும் அன்பையும் தியாகத்தையும் போற்றும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் அன்னைய தினம் மே மாதம் 2ஆம் ஞாயிறு சிறப்பிக்கப்படுகிறது. இவ்வாறு வரும் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது மே மாதம் 12ஆம் தேதியில் இந்த ஆண்டு இச்சிறப்பு வாய்ந்த தினத்தை நாம் சிறப்பிக்க உள்ளோம். அன்னையின் பெருமையை பற்றி கூறும்போது, அன்னையின் அன்புக்கு வயதே கிடையாது. குழந்தைகளின் இதயத்திலும் வாயிலும் வரும் கடவுளின் பெயர்தானே தாய். அம்மா. தாய் எப்படி வளர்க்கின்றாரோ அப்படி உருவாகின்றார்கள் மனிதர்கள். அதாவது, பிள்ளைகள் எப்படி இருக்கின்றார்கள் என்றால் இந்த தாய் வளர்ப்பித்தான் இருக்கிறார்கள். அன்பின் உற்பத்தி தளம்தான அந்த அன்னை. அந்த அந்நியர் திறம் எவ்வாறு வந்தது? மேற்கு வெர்ஜீனியாவிலே மாநிலத்திலே கிராப்டன் என்ற கிராமத்தை வாழ்ந்து வந்த அண்ணா என்ற அமெரிக்க பெண்மணியால் 1908 அந்நிய தினம் கொண்டாடப்பட்டது. அண்ணா 1854ஆம் ஆண்டு உள்நாட்டு போரின் போது பிறந்தார். அவரது தாயார் ஆண்ட்ரீவ் தனது சொந்த அனுபவங்களால் உந்தப்பட்டு குழந்தை இறப்பை தடுக்க தாய்மாருக்கு சுகாதாரத்தை கற்பித்தல் போன்ற தாய்மையை மையமாக கொண்ட காரணங்களுக்காக தனது வாழ்க்கையே செலவிட்டார்.
சமூக நலனில் அக்கறை கொண்ட ஜார்விஸ் ஏதாவது ஒரு நாளையாவது எல்லோருக்கும் தங்களது தாயை, அவர் உயிரோடு இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, அவரது தியாகத்தையும் தங்களுக்கு தாய் செய்த ஈடு இணையற்ற பணியையும் நினைத்து அவர் கௌரவிக்க வேண்டும் என்று விரும்பினார். தாய் விட்டு சென்ற சமூக சேவையை மகள் ஜார்விஸ் தன் தனிப்பெரும் கடமையாக கருதி தொடர்ந்தார். கஷ்டப்படுகின்ற மற்றும் வாழ்வில் இன்னும் சோதனைகளும் ஒன்று சேர்ந்து தாங்கும் மனம் வெந்து நொந்து சமூகத்திலே ஓரங்கட்டப்பட்டவர்களுக்காக அமைப்பில் தன்னை இணைத்துக் கொண்டார். தன் தாயின் நினைவாக தத்தம் வீடுகளில் அவர்கள் அந்நியர்களும் கௌரவிக்கப்பட வேண்டும் என்று எல்லோ இல்லங்களிலும் அன்றைய தினம் மகிழ்ச்சி தழும்ப வேண்டும் என்று எண்ணினார். தன் எண்ணத்தை பென்சில்வேனியா மாநில அரசுக்கு தெரிவித்தால் அரசும் அதனை கருதி ஏற்று 1913ஆம் ஆண்டு முதல் அந்நிய தின என அங்கீகரித்து அறிவித்தது. மாநில அரசு அங்கீகரித்தாலும் அண்ணா யாவின் திருப்தி அடையவில்லை. ஆயிரக்கணக்கான அரசியல்வாதிகளுக்கும் தன்வார அமைப்புகளுக்கும் வர்த்தக அமைப்புகளுக்கும் கடிதங்களை எழுதி அமெரிக்கா முழுவதும் அந்நியர் தினம் கொண்டாடவும் அந்நாளை அரசின் விடுமுறை நாளாக அங்கீகரித்து அறிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். அமெரிக்க அரசு தலைவரும் இதே வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டார். இவரின் வேண்டுகோளையும் அதில் நியாயம் இருப்பதையும் அறிந்து கொண்ட அமெரிக்க அரசு தலைவர் வின்சன் 1914ஆம் ஆண்டு மே மாதம் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாரப்பூர்வமாக அந்நிய தினத்தை அன்று விடுமுறை தினமாகும் அறிவிப்பை வெளியிட்டார். எனவே அந்நியருக்காக தன்னை தியாகம் செய்து நாடு முழுக்க உலகம் முழுக்கவும் விடுமுறை நாளாக அறிவிக்க வேண்டும் என்ற அந்த பெண்மணி இந்த விடாமுயற்சி தான் காரணமாக இருந்தது இன்று அந்நிய தினம் கொண்டாட. எனவே நாம் நல்ல முயற்சிக்காக நல்ல தேவைகளுக்காக விடாமுயற்சி எடுத்து எங்கெங்கு கடிதம் எழுதினாலும் நிச்சயம் ஒரு நேரத்தில் அது கை கொடுக்கும். எனவே இன்றைய அந்நிய தினம் ஒரு நல்ல நாள். அந்நியரை கௌரவிக்க வேண்டும், அதுதான் எமது கடமை. அந்நியரின் வளர்ப்பே அவர்களே எமது தாய். அந்த தாய் கடவுளின் பிம்பம். அவர்களை போசித்து நேசித்து நாங்கள் ஆதரிப்போம், அன்பு செய்வோம் என்று கூறிக்கொண்டு விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.